இஸ்லாம் எங்களுக்கு ஆடை விவகாரத்தில், ஆடை கலாச்சாரத்தில் எப்படியான ஒழுங்குகளை, விதிகளை நமக்கு சொல்லி இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய வரையறை என்ன? எப்படிப்பட்ட ஆடைகளை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது? எப்படியான ஆடைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற என்றால் அவன் அல்லாஹு தாலாவுடைய சாபத்துக்குள்ளாவனாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாம் அங்கீகரிக்காத ஆடைகளை அணிகின்ற பொழுது அவன் தன்னை அறியாமலே அல்லாஹு தாலாவுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுகிறான் என்பதை எங்களுக்கு பல்வேறுபட்ட ஹதீதுகள் சுட்டி காட்டுகின்றன. ஆடைகள் அல்லாஹு தாலாவுடைய நியமத்தாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை விவகாரத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அறிவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உள்ள பொறுப்பு என்பதை இச்சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம், எந்த போக்கிலும் போகலாம் என்பது ஒரு மூமினுக்குரிய நிலைப்பாடு அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் உடுக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் மிக அழகாக தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியும் வாழலாம் என்ற வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லி காட்டுகின்றான். ஃபஅம்மா மன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகம்தான் வாழ வந்த இடமென்று நினைத்து கொண்டு தன்னுடைய மன உச்சைக்கு அடிபணிந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, அதனுடைய முடிவு ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, நரகம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அது ஒரு எச்சரிக்கை. அன்பானவர்களே, சகோதரிகளே, இந்த வகை இன்றைய ஹுத்பாவிலே ஒரு முஸ்லிமுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சமூகத்தில் இன்று இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்கக்கூடிய ஆடை கலாச்சாரம் நாளுக்கு நாள் பரவி வருவதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும், குறிப்பாக நமது வாலிபர்கள் அந்நிய கலாச்சாரத்துக்கு அடிமையாகி அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் விளக்கப்பட்ட, கண்டிக்கப்பட்ட அந்த ஆடைகளை அணியக்கூடிய ஒரு நிலைமையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இஸ்லாத்துடைய பார்வையில் ஆடைகள் நியமத்தாக இருக்கின்றன. எனவேதான் ஓர் அடியான் அல்லாஹ் கொடுத்த அந்த ஆடையை அணிகின்ற பொழுது ஒரு சுன்னத்தான துஆவை ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை ஓதுகின்ற பொழுது அவனுடைய முந்திய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா, என்னுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எனக்கு இந்த ஆடையை அணிவித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற இந்த துஆவை ஒரு அடியான் ஓதுகின்ற பொழுது அவனுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனவே ஆடை அணிவது ஓர் இபாதத். அல்லாஹ்வுடைய நிஅமத் என்ற உணர்வோடு, இந்த ஆடை எனக்கு அல்லாஹ் தந்தது, அவன் கொடுத்த பாக்கியம் என்ற உணர்வோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவன் இந்த ஆடையை அணிகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அவன் பெற்றுக் கொள்கிறான். அந்த பிரார்த்தனை அவன் ஓதுகின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அணிகின்ற ஆடையில் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய விடயம் நமது ஔரத்,
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவுரத் என்று மார்க்கம் எதை சொல்லி இருக்கின்றதோ அது மறைக்கப்பட வேண்டும். அவுரத்தை மறைக்கக்கூடிய விதத்தில் நமது ஆடைகள் அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் முதலாவது நிபந்தனையாக நமக்கு சொல்லி இருக்கின்றது. ஆண்களை பொறுத்தவரையில் தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடையிலுள்ள முடங்காலுக்கும் இடையிலுள்ள பகுதி அவுரத்தாக இருக்கின்றது. அவன் அதை கட்டாயம் மறைத்தே ஆக வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அவுரத் சம்பந்தப்பட்ட விடயமாகும். எனவே நமது ஆடை அவுரத்தை மறைப்பதாக இருக்க வேண்டும். இது எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதலாவது நிபந்தனை. அவுரத் மறையாத அளவு நாங்கள் நமது ஆடையை அமைத்துக் கொண்டால் அது பாவம், அது ஹராம். அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைக்கு நாங்கள் உள்ளாக வேண்டி ஏற்படும். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, இன்று பொதுவாக நாங்கள் சில விடயங்களை பாவம் என்று நினைப்பதில்லை. விபச்சாரம் ஹராம் என்று விளங்கி இருக்கிறோம், களவு ஹராம் என்று விளங்கி இருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அவுரத்தை அடுத்தவருக்கு காட்டுவதை நாம் ஹராம் என்று விளங்குவதில்லை. அவுரத் மறையாத முறையில் நமது ஆடை அமையமாக இருந்தால் அதுவும் பாவத்தோடு உள்ளது. அதற்கு தண்டனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை நமக்கு அழைத்து வரும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாங்கள் தூரமாக்கப்படுவோம். சகோதரி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சில பெண்களை பற்றி சொன்னார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார், எனது உம்மத்தில் 2 கூட்டத்தார்கள் நரகவாசிகள். அதிலே ஒரு சாரார் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்தும் அவருடைய ஆடை முழுமையாக தன்னுடைய வெட்கஸ்தலத்தை அவுரத்தை மறைக்கக்கூடிய இருக்க மாட்டாது. ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். காசியாத்துன் ஆரியாத்துன். கண்ணியமான சகோதரர்களே, ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்றிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொல்லி இருப்பது ஒன்று அரைகுறையான ஆடை, அரைகுறையான ஆடை. இன்னும் ஒன்று முழுமையாக அணிந்திருப்பார்கள், ஆனால் அந்த ஆடையுடைய அமைப்பு தோற்றம் அவருடைய அவுரத்தை வெளியே காட்டக்கூடிய முறையில் இருக்கும். ஒன்று இறுக்கமான ஆடைகள், உடலோடு ஒட்டிய இறுக்கமான ஆடை. அது ஆண்களுக்கும் கூடாது, பெண்களுக்கும் கூடாது. இரு வகுப்பார்களுக்கும் இறுக்கமான ஆடை அணிவதை மார்க்கம் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றது. அல்லது மிகவும் தடிப்பம் குறைந்த மெல்லிசான ஆடைகள், அவருடைய மேனியுடைய அந்த நிறம் விளங்கக்கூடிய முறையில் மிகவும் மெல்லிய ஆடை அணிவதையும் இந்த ஹதீஸுக்குள் நாம் உள்ளடக்க முடியும். ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படியான ஆடை அமைப்பு அல்லாஹு தஆலாவுடைய சாபத்தை நமக்கு எடுத்து வரும். காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். மாயிலாத்துன் முமீலாத்துன், அந்த பெண்களை பற்றி ரசூல் நாயகம் அடுத்து சொன்னார்கள். அவருடைய ஆடை கலாச்சாரம், அவர் நடத்தை ஆண்களை தன் பக்கம் சாய்த்து கொள்ளக்கூடிய முறையிலும் அவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்ந்து விடக்கூடிய முறையிலும் இருக்கும். இப்படிப்பட்ட ஆடை கலாச்சாரம், இப்படிப்பட்ட நடத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் சுவர்க்கத்தை நுழைய மாட்டார்கள். லா யதுகுல்னல் ஜன்னah வலா யஜிது ரீஹஹா, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள். ஃபஇன்ன ரீஹஹா யூஜிது ஃபீ மஸீரத்தி கதா வ கதா, அந்த சொர்க்கத்தின் நறுமணம்
பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு அங்கால் அதோட நறுமணம் வீசும். அப்படிப்பட்ட நறுமணத்தை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள். சொர்க்கத்திலே வாடையை கூட நுகர மாட்டார்கள். இந்த ஆடை விவகாரத்தில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நமது பார்வையில் இது சாதாரணமான விடயமாக இருக்க முடியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி எவ்வளவு கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். சுவர்க்கம் கிடைக்க மாட்டாதென்று மட்டும் சொல்லவில்லை, சுவனத்தின் நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள். சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஆகையினால் இப்படியான ஆடைகள் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவுரத்தை முழுமையாக மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்கின்ற அதே சமயத்தில் அந்த ஆடை இறுக்கமாக மேனியோடு ஒட்டியதாக இருக்கக்கூடாது. மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை வெளியே அதனுடைய தோற்றத்தை காண்பிக்கக்கூடிய முறை இருக்கக்கூடாது. அதே போன்று மெல்லிய ஆடையாகவும் இருக்கக்கூடாது. இறுக்கமான ட்ரவுசர் இன்று பொதுவாக ஆண்கள் அணிகிற இறுக்கமான ட்ரவுசர், இது மார்க்கத்துடைய பார்வையில் இது அங்கீகாரம் இதுக்கு கிடைக்க மாட்டாது. சில சமயங்கள் கண்ணியமானங்களே, மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது சிலருடைய ஆடை அந்த அமைப்பு மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது, அருவருப்பாக இருக்கின்றது. பின்னால் தொழக்கூடியவருக்கு அவருடைய சிந்தனையை மாற்றக்கூடிய முறை இருப்பதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இறுக்கமான ட்ரவுசர், இறுக்கமான காச்சட்டை, கண்ணியமானங்களே, அது தொழுகைக்கு பொருத்தமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், அல் குர்ஆன் கட்டளையாக சொல்லுகின்றது. நீங்கள் தொழுகைக்கு செல்லுகின்ற பொழுது, மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற பொழுது அழகான நல்ல பொருத்தமான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் வணங்க செல்கிறோம், தொழுகைக்காக செல்லுகிறோம், வணக்கத்துக்காக செல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செல்லுகிறோம். எப்படியான ஆடை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நமது மனதுகளில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இறுக்கமான ஆடைகள் இது பொதுவாக மார்க்கம் அனுமதிக்கவில்லை, குறிப்பாக தொழுகைக்கு பொருத்தமற்றது. சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அந்நிய கலாச்சாரத்துக்கு ஒத்ததாக உள்ள ஆடைகள், அந்நிய சமூகங்களுக்கென்றுள்ள ஆடைகள், அதை நாம் அணியக்கூடாது. அவர்களுக்கென்று குறிப்பான ஆடைகள். இன்று நமது வாலிப சமூகத்திலே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரல், மேற்கத்திய அந்த நாகரிகம், அது நாகரிகம் அல்ல, அதுக்கு வேறு பேர் சொல்ல வேண்டும். அதற்குரிய இடம் இந்த ஹுத்பா பொருத்தமானதல்ல. அது நாகரிகம், அநாகரிகம். அது அழகான ட்ரவுசரை வாங்கி அதிலே துவாரத்தை ஓட்டையை போட்டுவிட்டு அணிவதென்பது அது புத்திசாலிக்கு பொருத்தமா? அவர் புத்தி சுவாதீனமானவர் என்பதை நாங்களே யூகித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் கண்ணியமானங்களே, அழகு என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன? அல்லாஹ் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அன்புக்குரிய வாலிபர்களே, நாம் காண்பதெல்லாம் நாகரிகம் அல்ல, நாம் காண்பதெல்லாம் அழகு அல்ல. நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கிய விடயம். பள்ளிவாசல்களில் கூட சில வாலிபர் ஆடை அணிந்து வருகிறார்கள், அவுரத்துடைய அந்த பகுதியிலே துவாரம் இருக்கிறது. அது அவர்களாகவே அந்த துவாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியான ஆடைகளை தெரிவு செய்து வாங்கி அணிந்து வருகிறார்கள். அவருடைய தொழுகையும் பாத்தில். தொழுகையுடைய ஷரத்துகள் ஒன்றுதான் அவுரத்தை முழுமையாக மறைப்பது. தொழுகை செல்லுபடியாகாது. அடுத்தவருடைய தொழுகைக்கும் அது இடைஞ்சலாக இருக்கின்றது. மார்க்கத்தை நாம் கொச்சைப்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் உதாசீனம் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது எல்லா விடயங்களும் தக்குவா இடம் பெற வேண்டும். ஆகையினால் அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கள். இன்று சில வாலிபர்கள் தன்னுடைய கழுத்திலே மாலை அணிகின்ற பழக்கம், இது நமது கலாச்சாரம் அல்ல. மன் தஷப்பஹ பிகௌமின் ஹுஷ்ர மஅஹும் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஹதீஸிலே எச்சரிக்கை வந்திருக்கிறது. யார் எந்த சமூகத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்களோ, நடத்தையில், ஆடையில், பேச்சில், கலாச்சாரத்தில்
யார் எந்த சமூகத்துக்கு ஒப்பாக இருப்பார்களோ அவர்களோடு நாளையும் மறுமை எழுப்பப்படுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் அந்த சமூகத்தையே சார்ந்தவர்கள். இன்னொரு சமூகத்தை ஒட்டியதாக அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை பின்பற்றி நாகரிகம் என்று எண்ணிக்கொண்டு அந்த அநாகரிகமான முறையை நான் பின்பற்றி ஆடை அணிந்தால் எச்சரிக்கை, நாளை மறுமையில் அந்த சமூகத்தோடு சேர்த்து நான் எழுப்பப்படுவேன். ஒரு கடுமையான எச்சரிக்கை. இந்த உம்மத்தை விட்டு நீக்கப்படுகிறான். கலிமா சொன்ன உம்மத்தை விட்டும் அன்பு நாயகம் ரசூல் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து முஹம்மதியா விட்டும் தூரமாக்கப்படுகிறான். ஒரு கடுமையான எச்சரிக்கை சகோதரிகளே. எனவே நாங்கள் இந்த விடயங்களை ஒரு சாதாரணமான விடயம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. நம்ம அணுகின்ற ஆடைகள் அந்நிய கலாச்சார ஒப்பாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் பள்ளி வாசல்களிலே சிலர் விடுவார்கள், குறிப்பாக வாலிபர்கள் சுஜூது செய்கின்ற பொழுது அவருடைய அவுரத்து வெளியே தெரிகின்றது. அவர்களுக்கே தெரியும் அவுரத்து வெளியாகின்ற அந்த உணர்வு. தன்னுடைய கையின் அவுரத்தை மறைக்கிறார்கள். சுஜூது செல்லுபடியாகாது. 7 உறுப்புகள் சுஜூதிலே நிலத்தில் படவில்லை என்றால் அவருடைய சுஜூது செல்லுபடியாகாது. அவருக்கு தொழுகையிலே வெட்கம் வருகிறது. பின்பக்கம் தன்னுடைய அவுரத்து வெளியாகின்ற விடை அவருக்கு விளங்குகின்ற பொழுது தன்னுடைய கையினால் அவர் அவுரத்தை மறைக்கிறார். ஏன் இப்படியான ஆடை? நமக்கு வெட்கம் இல்லையா? வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி எச்சரிக்கையாக சொன்னார்கள். வெட்கம் இல்லை என்றால் விரும்பி செய்து கொள்ளுங்கள். அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் ஈமானுடைய பிரதானமான ஒரு பகுதி. ஈமானுக்கு 70க்கும் அதிகமான கிளைகள் உள்ளன. அது ஒரு பிரதானமான ஒரு கிளை, ஒரு பகுதிதான் வெட்கம் என்பது. யாரெல்லாம் இப்படியான ஆடை அணிவார்களோ அவருக்கு வெட்கம் இல்லை. வெட்கம் இல்லை என்றால் அவருடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், ஆகையினால் நாம் இந்த விடயங்கள் கவனம் எடுக்க வேண்டும். எங்களுக்கே தெரியும் இது பொருத்தமற்ற ஆடை என்று. அதை ஏன் நாம் காசு கொடுத்து வாங்குவோம்? அதை ஏன் மஸ்ஜிதுக்கு அணிந்து வருவோம்? கண்ணியமானவர்களே, ஆகையினால் இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடன் விளையாட முடியாது. கண்ணியமான சகோதரர்கள், அது போன்றுதான் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவது. நமது கீழ் ஆடையோ அது மேலாடை போர்வையாக இருந்தாலும் சரி, கரண்டை காலுக்கு கீழ் ஆடை விடுமாக இருந்தால் அவர் நரகவாசி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி பல ஹதீஸ் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது பெருமையின் அடையாளம். மா அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஹுவ ஃபின்னார். கரண்டைக்கு கீழ் ஆடை அணிந்தால் அது நரகவாசின் அடையாளம். பல்வேறுபட்ட ஹதீதுகளில் எச்சரிக்கை சொல்லப்பட்ட விடயம். சில இமாம்கள் எடுத்தது பெரும் பாவம். கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவது அது பெண்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்களுக்கு ஹராம். அது தன்னுடைய சாரமாக இருந்தாலும் சரி, வேட்டியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ட்ரௌசராக இருந்தாலும் சரி, கரண்டைக்கு கீழ் அந்த ஆடை வருமாக இருந்தால் கண்ணியமானவர்களே அது ஹராம். அது நரகவாசின் அடையாளம். அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான். 3 நபர்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாளை மறுமையில் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கவும் மாட்டான். அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். அதிலே முதலாம் நபர் அல் முஸ்பில் இஸாரஹு, தன்னுடைய கீழ் ஆடையை கரண்டைக்கு கீழ் நிலத்தில் படக்கூடிய முறையில் அணியக்கூடியவர். இது ஹராம். தன்னை அறியாமல் அது சருகி விடுவது அது மன்னிக்கப்படக்கூடிய, ஆனால் அது வேணும் என்று செய்வது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயமாகும். நமது ஆடை கலாச்சாரத்தில் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம். இன்று சமூகத்தில் பலர் இதனுடைய தாற்பயம், இதனுடைய பாரம் வழங்காமல் இந்த விடயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். கரண்டைக்கு மேல் நாம் ஆடை அணிய வேண்டும். அதுதான் முஸ்லிமுடைய ஆடை. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று
இன்று நமது பெண்களுடைய ஆடை விடயத்தில் இன்று நமது பெற்றோர்கள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறார். இன்று பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் எவ்வாறு மாறி இருக்கின்றது? கண்ணியமானங்களே, விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமது பிள்ளைகள், நமது சகோதரிகள் எப்படியான ஆடை அணிந்து கொண்டு வீதிக்கு வருகிறார்கள்? இந்த ஆடை யார் வாங்கி கொடுத்தார்கள்? இதற்கு யார் செலவழித்தார்கள்? சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பாவத்தை செய்வதும் ஹராம், அந்த பாவத்துக்கு உதவியாக இருப்பதும் செலவழிப்பதும் ஹராம். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு ஆடையை, இஸ்லாம் தடுத்திருக்கின்ற ஒரு ஆடையை நாம் வாங்கி கொடுத்தால், அதற்கு செலவழித்தால், அதற்கு செலவழித்த தந்தையும் பொறுப்புதாரி, அவரும் விசாரிக்கப்படுவார். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த வெட்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. வெட்கம் ஈமானுடைய மிக பிரதானமான பகுதி. ஒரு மூமினுக்கு அழகு வெட்கம். அல் ஹயா குல்லுஹு கைர். வெட்கம் அது எல்லா வகை நலவையே இழுத்து வரும், அது நலவுக்கே காரணமாக இருக்கும். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் நமது பெண் பிள்ளைகளுடைய ஆடை விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பொருத்தமான ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இறுக்கமான ஆடைகள், என்னுடைய மேனையை முழுமையாக மறைக்காத அமைப்புள்ள ஆடை வாங்கி கொடுக்க கூடாது. அது அபாயாவாக இருந்தாலும் சரி. இன்று சிலர் அபாயா என்ற பெயரிலே மிக அசிங்கமான ஆடை முறைகள். பேர் அபாயா, ஆனால் அதுக்கு என்ன பெயர் சொல்லுவது என்று தெரியாது. பார்ப்பதற்கு வெட்கம், அசிங்கம், அநாகரிகம். ஆண்களுக்கு வருகின்ற வெட்கம் அவர்களுக்கு இல்லை. அதுதான் மிகவும் கவலையாக இருக்கின்றது. பொது இடங்களில், ஆண் நடமாறுகின்ற இடங்களில் வெட்கம் இல்லாமல் நமது பெண்கள் இவ்வாறு நடப்பது, கண்ணியமானங்களே, அது மிகவும் அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை தூண்டக்கூடிய விடயமாக இருக்கு. இந்த விடயத்தை நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு நாம் இந்த தக்வாவுடைய விடயத்தை ஊட்ட வேண்டும். ஆடை பற்றி அந்த கலாச்சாரம் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? எப்படிப்பட்ட ஆடை நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது? எப்படிப்பட்ட ஆடை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விவரங்களை நமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஆண்களுக்கு ஒப்பான முறையில் பெண்கள் ஆடை அணிவதை மார்க்கம் மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றது. அல்லாஹ் அவர்களை சபித்திருக்கிறான். அல் முத்தரஜ்ஜிலத்து அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா. ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள், ஆண்களை போன்று அணியக்கூடியவள், ஆண்களை போன்று நடத்த இருக்கிறது. அதே போன்று ஆண்களிலும் பெண்களை போன்று யார் நடக்கிறார்களோ, பெண்களை போன்று யார் ஆடை அணிகிறார்களோ, பெண்களுக்கு ஒப்பாக அவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். சாபம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவன். இப்லீஸ் லஈன் ரஜீம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவன். லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் என்பது சாதாரணமான விடயம் இல்லை. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவன் ஒரு காலத்திலும் தலை நிமிர முடியாது, ஒரு காலத்திலும் வெற்றி பெற முடியாது. இது சாதாரணமான விடயம் அல்ல. கண்ணியமானங்களே, ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிந்தால் அந்த பெண்களும், பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிந்த ஆண்களும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள். கண்ணியமானங்களே, சகோதரர்களே, இவர்களுக்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பிள்ளை, நமது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நமது கட்டுப்பாடு உள்ளவர்கள் அப்படியான ஆடை அணிவதை நாம் அங்கீகரித்தால் அவருக்கு அல்லாஹ் லஅனத் இருக்கிறது. அல்லாஹ் 3 நபர்களை நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நுழைவிக்கவே மாட்டான். இன்னும் ஹதீஸில் சுவர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர மாட்டார்கள். அதிலே ஒரு கூட்டம் அத்துயூஸ். அத்துயூஸ் என்று சொன்னால் தன்னுடைய கீழுள்ள தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் செய்கின்ற
அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான அந்த பிழையான போக்குகளை தவறுகளை கண்டிக்காமல் அதற்கு அங்கீகாரம் வழங்கக்கூடியவர்கள், அது ரோஷம் இல்லை. இவர்களுக்கு தண்டனை சொர்க்கத்துள் நறுமணம் கூட கிடைக்க மாட்டார். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களே, நாம் இந்த விடயத்தை கவனம் எடுக்க வேண்டும். நமது பிள்ளைக்கு நாம் ஆடை வாங்குகின்ற பொழுது பொருத்தமான ஆடைகளை வாங்க வேண்டும். இஸ்லாம் தடுத்திருக்கின்ற இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு மாற்றமான ஆடைகளை நாம் வாங்கி கொடுக்க கூடாது. இதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியாகின்ற பொழுதே ஷைத்தானும் அவளை பின்தொடர்கிறாள். எதற்காக வேண்டி? அந்த பெண்ணின் மூலமாக 4 ஆண்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி. இஷ்தஷரஃபஹா ஷைத்தான். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியாகிவிட்டால் ஷைத்தானும் அவளை பின்தொடர்கிறான். எதற்காக? அவளி மூலம் 4 ஆண்கள் நரகத்துக்கு அனுப்புவதற்காக வேண்டி. பெண்கள் எவ்வாறு வெளியே செல்ல வேண்டும், எவ்வாறு அணிந்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும், ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு பெண்மணி தன்னுடைய பிழையான ஆடை முறையினூடாக 4 ஆண்களை வழிகெடுப்பாளாக இருந்தால், 4 பேருடைய பார்வை தவறாக அமையுமாக இருந்தால், 4 பேர் கெட்டெண்ணம் கொள்வானாக இருந்தால், அத்தனை பாவத்துக்கும் அந்த பெண் காரணமாகி விடுவாள். அந்த அத்தனை ஆண்களுடைய தவறுக்கும் இந்த பெண்மணி காரணம். கண்ணியமான ஆகையினால் இந்த விடயத்தை கவனம் எடுக்க வேண்டும். எந்த ஒரு பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு அந்நிய ஆண்களை கடந்து செல்வாளோ ஃபஹிய கதா வகதா யானி அஸ்ஸானியா. எந்த ஒரு பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு அந்நிய ஆண்களை கடந்து சென்றால் அவள் கெட்ட நடத்தை உள்ள பெண் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி சொன்னார்கள். நாம் இந்த விடயங்கள் நமது பெண்களுக்கு சொல்ல வேண்டும். கடுமையான எச்சரிக்கைகள். ஆகையினால் அன்பானவர்கள், இது பேச்சோடு மட்டும் சுருங்கி விடாமல் வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். இந்த விடயங்களை பற்றி நாங்கள் வீட்டிலேயே சொல்லி நமது பெண்களையும் நமது பிள்ளைகளையும் நமது வாலிபர்களையும் இந்த பிழையான ஆடை கலாச்சாரத்தை விட்டும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது இந்த ஆடை விடயத்தில் கவனமாக இருங்கள். சிலருடைய ஆடைகள் அது மஸ்ஜிதுக்கு பொருத்தமற்றது. அவர்களுடைய அந்த டிஷர்ட் அதிலே பிழையான சில வார்த்தை பிரயோகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்நிய கலாச்சாரங்களை பின்தழுவிய சில வார்த்தை பிரயோகங்கள் அல்லது ரோமர்களுடைய சில கடவுளுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் தொழுகைக்கு உகந்ததல்ல. சில சமயங்களில் தனக்கு பின்னால் தொழக்கூடியவருடைய தொழுகையில் வசுவாசம் ஏற்பட்டு விடுகின்றது. அவரை வாசிக்க முயல்வார், அவருடைய தொழுகை பாத்துலாகிவிடும், அவருடைய எண்ணம் எங்கே சென்று விடுகிறது. ஆகவே கண்ணியமானங்களே, மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது அழகான இப்படியான உருவங்கள் இல்லாத இப்படியான இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்படாத ஆடைகளை தெரிவு செய்து மஸ்ஜிதுக்கு அழகான தோற்றத்தை வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமாக இறுதியாக இப்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மேற்கத்திய வெஸ்டர்ன் இந்த கண்ட்ரிகளில் வாழக்கூடிய நமது இஸ்லாமிய நெஞ்சங்கள் ஹாலிடேஸ் வருகின்ற பொழுது அங்குள்ள முறைகளை இங்கே விற்பனை செய்கிறார்கள், இங்கே இறக்குமதி செய்கிறார்கள். வாக்கிங் என்ற பேரிலே ரன்னிங் ஷார்ட்ஸ் இது இன்று நாளுக்கு பரவி வருகின்றது. அதுக்கு பேர் வாக்கிங். என்ன பெயரையாலும் இங்கே ஹராம் தான். மார்க்கத்தில் தடுக்கப்பட்டால் அது ஹராம். நீங்க வாக்கிங் செய்யுங்கோ, எல்லாம் செய்யுங்கோ, முறையான ஆடை அணிங்கோ. இது ஒன்றை கண்டு ஒன்று அதை பின்பற்றி தொடங்கிவிட்டால் கண்ணியம் ஊருடைய கலாச்சாரம் எங்கே சென்று விடும், வெட்கம் எங்கே போய்விடும். ஆகையினால் இந்த விடயத்தில் அந்நிய கலாச்சாரங்களை இஸ்லாத்துக்கு புறம்பான செயற்பாடுகளை தயவு செய்து இறக்குமதி செய்யாமல் எல்லோரும் இதில் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் நம் எல்லோருடைய பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து செயற்பட்டு அல்லாஹ் ரஹ்மத்தை அருளை பெற அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பானாக.